ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புத்திசாலி உலகத்திலேயே ஆக அதி புத்திசாலி அறிவாளி யார் என்பதாக சொன்னா, இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையினுடைய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர் தான் உண்மையிலேயே ஆக அதி புத்திசாலி. ஏன்னா உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த அளவு கூட உம்மத்தினுடைய தக்தீர் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்துட்டு இன்னொரு சலாம் கொடுப்பதற்கு இந்த உம்மத்தினுடைய உயிர் இருக்குமான்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. எனவே ஒரு குறுகிய கால வாழ்க்கை, அற்பமான உலகம், அற்பமான வாழ்க்கை, முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை. எனவே புத்திசாலி அறிவாளி யார் என்பதாக சொன்னா, இந்த உலகத்தில் இருந்து நிலையான மறுமை வாழ்க்கைக்காக, கபருடைய வாழ்க்கைக்காக, மஹ்ஷருடைய வாழ்க்கைக்காக, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக யார் முற்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையிலேயே புத்திசாலி. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்திருக்கான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஆயுள்ல, நம்முடைய வயதுகளை அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பிறந்ததிலிருந்து ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம், ஒரு 70, உச்சபட்சம் ஒரு 100 வருஷம் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 100 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, 70 வருடங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை வாழ்கின்றோம். ஆனால் இந்த உலகத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த ஆண்டுகள் காலங்களை விட கபரிலே நீண்ட நெடிய காலங்கள் வாழ இருக்கின்றோம். நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் வாழும் காலங்களை விட கபரிலே நீண்ட நெடிய காலங்கள் நம்ம வாழ்ந்தாகட்டும். மன்னரையினுடைய வாழ்க்கை மிக விசாலமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் மரணிச்சாருன்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 8000 வருடங்கள் என்பதாக உலமாக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். 8000 வருடமாக ஒரு மனிதர் கபருக்குள்ளதான் இருக்கார். இன்னைக்கு ஒரு மனிதர் மரணிக்கிறார் சொன்னா, இன்னும் 2000 3000 வருடங்கள் கழித்து தான் இந்த உலகம் அழியும் என்பதாக சொன்னா, அந்த 3000 வருஷமும் நாம் இருக்கக்கூடிய இடம் கபரு தான். மரணித்தால் நீண்ட நெடிய வாழ்க்கை. உலகத்துல வாழ்ந்தது என்னவோ 60 70 தான், ஒரு 100 ஆண்டுகள் தான். ஆனால் கபரிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ வேண்டும். எனவே புத்திசாலி என்பவர் அந்த நிரந்தரமான நீண்ட நெடிய வாழ்க்கையை அதை முன்வைத்து தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர். கபருடைய வாழ்க்கையை காட்டிலும் மஹ்ஷருடைய வாழ்க்கை மிக நீண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஹ்ஷரில் ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்ஃப சனத்தி மிம்மா தஅதுன், ஒரு நாள் 1000 நாட்களுக்கு சமம் என்பதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. மஹ்ஷருடைய பெருவழியிலே அந்த கேள்வி கணக்கினுடைய அந்த நாள், அந்த அமளிதுமலியான அந்த சந்தர்ப்பம் 50,000 ஆண்டுகள் நிற்க வேண்டி வரும் என்பதாக ஹதீஸில் வந்து இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே மனிதர்களில் புத்திசாலிகள் யார் என்பதாக சொன்னா, இந்த உலகத்திலிருந்து மறுமை வாழ்க்கைக்காக, நாளை மறுமை வாழ்க்கையிலே நிரந்தரமான நிலையான இன்பத்திற்காக தயாரிப்பு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே அதி புத்திசாலியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதாக சொன்னால், ஒரு மனிதர் மீது அல்லாஹுடைய நேசம் வந்துவிட்டது என்பதாக சொன்னால், அதனுடைய அடையாளம் அல்லாஹ் அந்த மனிதனை பயன்படுத்தி கொள்வான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன் அஸ்தமல அலஹு, ஒரு மனிதன் மீது அல்லாஹ் நேசம் கொண்டு விட்டான் என்பதாக சொன்னால், இஸ்தமலஹு, அவனை அல்லாஹ் இந்த உலகத்திலே பயன்படுத்தி கொள்வான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யஸ்தமலஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பயன்படுத்தி கொள்வானா, எப்படி பயன்படுத்தி கொள்வான்? ஒரு மனிதன் மீது அல்லாஹுடைய நேசம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அந்த மனிதனை பயன்படுத்தி கொள்வான்னு சொல்றீங்களே, அப்படி பயன்படுத்திக்கிறது என்ன, எப்படி, எந்த விதத்தில் அல்லாஹ் அந்த மனிதனை பயன்படுத்தி கொள்வான்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுவஃபிகுஹு லி அமலி ஸாலிஹின் கப்ல மௌதிஹி, மரணத்துக்கு முன்னதாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்துருவான். மௌத்து வருவதற்கு முன்னதாக அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கையை, அல்லாஹுக்கு பிடித்த நல் அமல்களை, நற்காரியங்களை, நற்கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். எந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருச்சோ அல்லாஹ் அந்த மனிதனை பயன்படுத்தி கொண்டான். அவனுடைய உலக வாழ்க்கை உண்மையிலேயே வெற்றியாகி விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அசலான வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை, அதற்கான தயாரிப்பு தான் இந்த உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஹஜ்ரத் அவங்க பாடம் நடத்தும் போது மௌத்துடைய விஷயத்தை அந்த ஹதீஸ்களை விலைக்கு சொல்லும் போது கேட்டாங்க, உலகத்துல குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையின் மீது முதல் விதி, மார்க்கத்தினுடைய முதல் கடமை என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை ஒவ்வொரு பதில்களை சொன்னோம். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா வலது காதுல பாங்க சொல்லணும், இடது காதுல இக்காமத்து சொல்லணும், நல்ல பேர் வைக்கணும், தலைமுடி இறக்கணும், அக்கிகா கொடுக்கணும் என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கும். அதாவது சொன்னாங்க இதெல்லாம் ஷர்த்துகள், இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனா அந்த குழந்தையின் மீது முதல் கடமை, குழந்தை அப்பதான் பிறக்குது, பிறந்த உடனே அதன் மீது விதியாக்கப்படக்கூடிய முதல் கடமை என்னன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், மௌத்துன்னு சொன்னாங்க. அது உலகத்துல பிறந்தாலே மரணமாகுவது உறுதியாகிவிட்டது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தஅதஹா குல்லு ஃபி கிதாபின் முபீன். எங்கு பிறப்பாங்க, எங்கு மரணிப்பாங்க, எந்த மண்ணில கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுவாங்க, எல்லாம் முடிவு செஞ்ச பிறகுதான் வெளியாக்குறோம் என்பதை அல்லாஹ் சொல்றான். எனவே உலகத்தில் நாம பிறந்த உடனே நம் மீது கடமையான முதல் கடமை மரணம் தான், மௌத்தாக தான் இருந்து கொண்டு. உலகத்துல பிறந்த குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அத்தனை ஆத்மாக்களும் அத்தனை உயிர்களும் அந்த சக்கராத்தை, மரணம் என்ற அந்த பானத்தை அருந்திதான் ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரணம் என்ற அந்த பானம், சக்கராத் என்ற அந்த சுவையை இந்த உலகத்தில் அத்தனை உயிரினங்களும் அத்தனை ஆத்மாக்களும் சுவைத்துத்தான் ஆகணும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். எனவே மனிதன் பிறந்த உடனே அவன் மீது முதல் விதி, முதல் கடமை, அவன் இந்த உலகத்தில் ஒரு நாள் மரணிச்சிருவான். அது அன்னைக்கே இருக்கலாம், அல்லது ஒரு வருடம் கழித்து இருக்கலாம், அல்லது ஒரு 100 வருடம் கழித்து கூட இருக்கலாம். வல்லாஹு அலம். அல்லாஹ் தான் அந்த விஷயத்தை மிக தெளிவாக அறிந்தவனாக இருக்கான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத். நீங்க எங்கிருந்தாலும் உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா மௌத் வந்துரும். வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒரு வினாடி பிந்தவும் படாது முந்தவும் படாது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல, நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல, நிர்ணயிக்கப்பட்ட வினாடியில அல்லாஹ் உயிரை கைப்பற்றிடுவான். ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத். எங்க இருந்தாலும் அல்லாஹ் மேலும் சொல்கின்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் அசைக்க முடியாத இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் மரணித்துத்தான் ஆகணும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அகில உலகத்தினுடைய முழு ஆட்சி அதிகாரம் அவங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளையை விதித்திருந்தான், நீங்க பைத்துல் முகத்தஸை, மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிவாசலை கட்டுங்கள் என்பதாக சொல்லி அவங்களுக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. எனவே அல்லாஹ் அவங்களுக்கு முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கட்டுக்கடங்காத ஜின்களுடைய சமுதாயமும் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. எனவே ஜின்களை வைத்து பைத்துல் முகத்தஸை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி கொண்டிருந்தாங்க. அப்படி பள்ளிவாசலுடைய வேலை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. ஜின்கள் எல்லாம் பலமான பாறைகளை வைத்து பல நாட்களாக கட்டி கொண்டிருக்காங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சிம்மாசனத்துக்கு அருகாமையிலே அசா, அந்த குச்சியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் அசந்தா கூட ஜின்கள் சேட்டையை காய்ச்சிடும். எனவே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பயந்து பள்ளிவாசலை கட்டி கொண்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல பள்ளிவாசலுடைய கட்டிட பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரண நேரமும் நெருங்கிடுச்சு. அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கான நேரம் வந்துருச்சு, மலக்குல் மௌத்தும் வந்தாச்சு. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நடக்கவே அந்த அசா குச்சியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த நிலையிலேயே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்றி விட்டார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத். நீங்க எங்கிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உயிர் கைப்பற்றப்படும். எனவே உயிர் வாங்கியாச்சு, ஆனா வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் வேலை முடியல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மௌத் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேலையை விட்டுட்டு ஜின்கள் ஓடி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு பயந்து தான் அந்த வேலைகளை செய்து கொண்டு இருந்துச்சு. எனவே அவங்க மௌத்தாயிட்டாங்க, உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, மரணம் ஆயிட்டாங்க தெரிஞ்சா அந்த ஜின்கள் வேலை செய்யாது. எனவே அல்லாஹ் அப்படியே நிற்க வச்சான். உயிர் பிரிந்த பிறகும் அந்த அசாவை பிடித்து கொண்டு, அந்த கம்பை பிடித்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த கம்புக்கு, அசாவுக்கு அடியிலே இருந்த கரையான்கள், அதுதான் முதலிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. எனவே அந்த அசா குச்சி அதை கரையான்கள் அரிக்க ஆரம்பித்தது. அரிக்க ஆரம்பித்த உடனே அது பலகீனம் அடைந்து அந்த குச்சி விழுந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கீழே விழுந்தாங்க. இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்ற, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத். நீங்க எங்கிருந்தாலும் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மரணத்தை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரு சமீபத்துல ஒரு பேப்பர்ல வந்த செய்தி, வடநாட்டுல நடந்த நிகழ்வு.
5வது மாடியிலிருந்து ஒரு வாலிபர் கால் தவறி கீழே விழுந்துட்டார். விழுந்தா என்ன ஆகும்? ஒரு 1வது மாடியிலிருந்து கீழே விழுந்தாலே ஒன்னு கைகால் முறிஞ்சிடும், இல்ல அடிபட்டு மரணம் கூட ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டார் தவறி. எந்த சிறு சிராய்வும் இல்லை. பேப்பர்ல வந்த செய்தி. எந்த சின்ன கீறலும் இல்லை. கீழே விழுந்து எந்திரிச்சு நின்றுட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த இடத்துல ஒரு கடைக்காரர் இருந்தார். அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார். உனக்கு ஆயுசு கெட்டிப்பா, அல்லாஹ் உனக்கு ஆயுள் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய தூரத்திலிருந்து கீழே விழுந்து ஒண்ணுமே ஆகாம இருந்துகிட்டு இருக்கியே, எனவே இது சந்தோஷமான விஷயம். இந்த காசப்படி ரோட்டுக்கு அந்த பக்கம் பேக்கரி இருக்கு, போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லி காசை பாக்கெட்ல வச்சு அவனை ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு அனுப்பி வச்சான். பேக்கரிக்கு போகக்கூடிய வழியில வந்த லாரியில் அடிபட்டு ரோட்லயே மௌத்தா போயிட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான் தக்தீர், இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்தவனுக்கு ஒரு சின்ன சிராய்ப்பும் இல்லை. எந்த சிராய்ப்பும் இல்லாம உயிர் பிழைச்சிட்டமேன்றதை கொண்டாடுறதுக்காக ஸ்வீட் வாங்க போன வழியில பாதையில ரோட்ல மரணம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த நிலையில யாருக்கு எப்படி மரணம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த நிலையில கண்டிப்பாக அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். மரணம் என்ற அந்த சக்கராத் என்ற அந்த பானத்தை சுவைத்துத்தான் ஆகணும். எனவே அதற்கு முன்னதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். மறுமைக்கான தயாரிப்பு, நீண்ட நெடிய கபருடைய வாழ்க்கைக்கான அந்த தயாரிப்பு, அந்த நிரந்தரமான வாழ்க்கையில நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா நேற்றைய இரவு கூட அவங்களுடைய வீர தீரமான செயல்களை பத்தி நான் நினைவு கூர்ந்தேன். சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள், பல போர்கள்ல கலந்து கொண்டான். அவங்களுடைய கடைசி நிமிடம் அவங்களுடைய வீட்டுல, அவங்களுடைய பெட்ல, அவங்களுடைய அறையில, படுக்கையில சக்கராத்துல இருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க முழு மனித சமுதாயத்துக்கு சொன்னாங்க, மௌத்தை கண்டு பயந்து ஓடக்கூடிய மக்களேன்னு சொன்னாங்க. மௌத்து வந்துருமோ மௌத்து வந்துருமோன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, மௌத்து நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல தான் வரும். வாழ்நாள் முழுவதும் வாளை ஏந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில அத்தனை போர்களிலும் ஷஹாதத்தை, வீர மரணத்தை எதிர்பார்த்து போராடி கொண்டிருந்த நான் இன்றைக்கு படுக்கையில் தான் மரணிக்கின்றேன். அல்லாஹ் யாருக்கு எப்படி மௌத்தை நிர்ணயிச்சிருக்கான்னு அப்படிதான் வரும். மௌத்தை நினைச்சு பயந்து முடங்கினீங்க, மரணம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. எனவே வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த நான், ஆனால் என்னுடைய மரணம் படுக்கையில் தான் போய் இருக்கிறது என்பதாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. எங்கிருந்தாலும் அல்லாஹ் எப்படி நிர்ணயிச்சிருக்கானோ அப்படித்தான் நாம் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே உலகத்தில் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, முழு மனித சமுதாயம் அனைத்து உயிர்களும் வாங்கப்பட்ட பிறகு, சூர் ஊதப்பட்டு உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளும் அழிந்த பிறகு அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மலக்குல் மௌத் அழைச்சு கேட்பானாம், இஸ்ராயில் இன்னும் யார் இருக்காங்க? முழு உலகமும் அழிக்கப்பட்டுடுச்சு, ஒண்ணுமே இல்லை. கியாமத்துடைய நெருக்கத்துல, அந்த கியாமத்தினுடைய அமளிதுமலியான அந்த தருணத்துல மலக்குல் மௌத் அழைச்சு அல்லாஹ் கேட்பான், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னும் யார் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்காங்க? அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், நித்திய ஜீவன், அழிவே இல்லாத நீ இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நான், அதே போல ஹமலத்துல் மலாயிகா, உன்னுடைய அரஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகள், இதுதான் இன்னும் உலகத்துல பாக்கியாக இருக்கும். அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், போங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உயிரை வாங்குங்க. எனவே அவர்களுடைய உயிரும் வாங்கப்படும். அடுத்து சொல்லப்படும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ரூஹும் வாங்கப்பட்டுவிடும். அடுத்து அல்லாஹ்வுடைய அரஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹமலத்துல் மலாயிகா, அந்த பலம் மிக்க அந்த மலக்குகள், அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வாங்க சொல்வான். அவர்களுடைய உயிரை வாங்குவதற்காக ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க போவாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே மிக பலமிக்க மலக்குகள் ஹமலத்துல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய அரஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள். எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அரஷ், நீ அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனம், உன்னுடைய இந்த அரஷ் மிக அழகாக அற்புதமாக நீ படைச்சு வச்சிருக்க. எனவே இந்த அரஷை நான் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய அரசு எவ்வளவு அழகா இருக்கின்றது, முழு அரசையும் உன்னுடைய சிம்மாசனத்தையும் நான் சுத்தி பார்ப்பதற்கு ஆசைப்படுறேன், நீ எனக்கு அனுமதித்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனவே அல்லாஹும் அனுமதி கொடுத்தான். எனவே அரசை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் 600 ரெக்கைகளை கொடுத்திருந்தான்.
ஒரு ரெக்கையை விரித்தார்கள் என்பதாக சொன்னால் மஷ்ரிக் வல் மஹரிபா, கிழக்கு மேற்கு முழுவதுமாக அப்படியே மூடிவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான இறக்கைகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 600 ரெக்கைகளையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பறந்தார்கள் அல்லாஹ்வுடைய அரசை சுத்தி பார்க்கிறதுக்காக. 1000 வருடங்கள் பறந்து கடைசியாக அல்லாஹ் இடத்துல வந்து சொன்னாங்க, அல்லாஹ் மிக அற்புதமாக உன்னுடைய அரசை நீ படைச்சு வச்சிருக்க. உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்தை எப்படி எந்த தூணும் இல்லாமல் எந்த தடுப்பும் இல்லாமல் நீ நிறுத்தி வச்சிருக்கியோ, வானத்துக்கு எந்த தடுப்பும் கிடையாது. இந்த பள்ளி மேல் முகடு தாங்கணும் அப்படின்னு சொன்னா பல தூண்கள் இருந்துகிட்டு, பல பீம்கள், அஸ்திவாரம் இருந்துகிட்டு இருக்கு. அஸ்திவாரம் இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், பில்டிங் கீழே இறங்கிடும். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் வானத்தை எந்த தூணும் இல்லாம நீ நிப்பாட்டி வச்சிருக்க. அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய மகத்தான வல்லமை, அவனுடைய சக்தி. எனவே சொன்னாங்க, வானத்தை எப்படி தூண்கள் இல்லாமல் நீ நிற்க வைத்திருக்கின்றாயோ அதுபோல உன்னுடைய பிரம்மாண்டமான அரசையும் எந்த தூணுமே இல்லாம நீ நிக்க வச்சிருக்க. நீ மிகப்பெரிய குதரத்தானவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல சொன்னா, என்னுடைய அரசுக்கு தூண் இல்லையா? என்னுடைய அரசுக்கு தூண் இருக்கின்றது. என்னுடைய அரசுக்கு தூண் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தூணை மலக்குகள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க என்ன தூண் இல்லைன்னு சொல்றீங்க? யாரெல்லாம் நான் சுத்தி பார்த்தனே, என்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி 1000 வருடங்கள் பயணிச்சேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேகம், 7வது வானத்தில் அல்லாஹ்வுடைய அரசில் நிற்பாங்க. அந்த உத்தரவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் ஒரு வினாடி. சுப்ஹானல்லாஹ், ஒரு வினாடி, ஒரு சிட்டிக்குள்ள 7வது வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல அதிவேகமான முறையில பயணிச்சு வந்திருக்காங்க. அவ்வளவு சக்தி கொடுக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 1000 வருடங்கள் 600 ரெக்கைகளை பயன்படுத்தி சுத்திட்டு வந்து சொல்றாங்க, எந்த தூணும் இல்லாம அவன் அரசை படைச்சு வச்சிருக்க. அல்லாஹ் சொன்னா, இல்ல இல்ல, என்னுடைய அரசுக்கு தூண் இருக்கின்றது. 1000 தூண்கள் இருந்துகிட்டு, என்னுடைய அரசுக்கு 1000 தூண்கள் இருந்துகிட்டு, அந்த 1000 தூண்களையும் இந்த மலக்குகள் ஹமலத்துல் மலாயிகா சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் நான் ஒரு தூணை கூட பார்க்கலையே. அல்லாஹ் சொன்னா, நீங்க பயணிக்க ஆரம்பிச்சு 1000 வருஷம் ஆயும் இன்னும் நீங்க முதல் தூணை கூட அடையலன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய அரசு எவ்வளவு விசாலம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடி 1000 வருஷம் பயணிச்சு முதல் தூணை கூட அடைந்து கொள்ள முடியல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களால சொன்னா, இப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய அரசின் தூண்கள். அந்த தூண்களை அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எவ்வளவு வளமிக்கவர்களாக இருப்பாங்க. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஹமலத்துல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளினுடைய உயிரையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. கடைசியாக அல்லாஹ் கேட்பான், ஓ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல யார் இருக்கா? யா அல்லாஹ், நித்திய ஜீவனான நீயும் உன்னுடைய பணிவான அடிமையான நானும் மட்டும் தான் பாக்கின்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உங்களுடைய உயிரை நீங்களே வாங்குங்க. மிக அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு அதுதான் இந்த உலகத்தில். இதனால் வரைக்கும் உலகத்தில் கோடான கோடி உயிரினங்கள், படைப்பினங்கள், மனித சமுதாயம் அனைத்தின் உயிரையும் கைப்பற்றி கொண்டிருந்த ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு, உங்க உயிரை நீங்களே கைப்பற்றிக் கொள்ளுங்கள். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் சக்கராத்தை சுவைத்துத்தான் ஆகணும். ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் மரணம் என்ற அந்த பானத்தை அறிந்துதான் ஆகணும். நீங்களும் மௌத்தாகுங்க. எனவே அவர்களுடைய உயிரை அவர்களே கைப்பற்றிக் கொள்வார்கள். லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் சூளுரைப்பான். எங்கப்பா போனீங்க? உலகத்துல நான் தான் ஆட்சியாளன், நான் தான் பெரிய அதிபதி, நான் தான் உலகத்தினுடைய வல்லரசினுடைய ஜனாதிபதி, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசன் என்பதாக சொன்ன அந்த அரசர்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? லிமனில் முல்குல் யௌம், இந்த நாள்ல நான் தான் அதிபதி. லில்லாஹில் வாஹிதில் கஹார், யாரும் இந்த உலகத்தில் இல்ல. 40 வருஷம் அல்லாஹ் மட்டும் இந்த உலகத்தை தனியா இருப்பான். அதுக்கு பிறகுதான் ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படும், 2வது சூர் ஊதப்படும் என்பதாக சொல்லி ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் பிறந்த அனைவர்களும் ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல ஒவ்வொருவருடைய உயிரை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளும் அந்த மலக்குல் மௌத்தும் இந்த உலகத்திலே மரணித்துத்தான் ஆகுவார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிவு பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை, முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை. நாம் நம்முடைய மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய மௌத் நம்மை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இரண்டும் ஒன்றாக சந்திக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். எனவே அதற்கு முன்னதாக நாம் இந்த உலகத்துல அந்த மறுமை வாழ்க்கைக்காக, நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய இறுதி முடிவு
அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் என்பதை நம்முடைய சக்கராத்து இந்த உலகத்துக்கு காண்பிச்சு கொடுத்துரும். அல்லாஹ் பாதுகாப்பான சாதாரண விஷயம் இல்லை அன்பு குறித்தான். நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், நல்லவனா வாழ்ந்தனா பாவியாக வாழ்ந்தனா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சக்கராத் இந்த உலகத்துல காண்பித்து கொடுத்துரும். என்னுடைய வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து காட்டிடும். நாம எப்படி வாழ்ந்தோம் என்பதை மிக தெளிவாக காமிச்சிட்டு போயிடும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதிம் அபு ஹுதைஃபா சாலிம் மௌலா ரலியல்லாஹு தஆலா 2 சஹாபாக்களும் பல போர்களில் கலந்து கொண்டாங்க. யமாமா போர்ல இருவரும் களம் காணுகின்றார்கள். இந்த நியத்திலேயே போர்க்களத்துக்குள்ள போறாங்க. இந்த போர்ல நாங்க ஷஹீதாகணும். அது அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காதிம் சாலிம் மௌலா ரலியல்லாஹு தஆலா இமாமுடைய யுத்தக்களத்துல இந்த போர்ல நாங்க ஷஹீதாகணும்ன்ற அந்த நியத்திலேயே போறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அந்த போர்ல இருவரும் ஷஹீதாகறாங்க. ஒருவருடைய தலை இன்னொருவருடைய காலிலே, இன்னொருவருடைய தலை இன்னொருடைய கால் மாட்டிலே படுத்த நிலையிலே ஒன்றாக ஷஹீதாகி சிரித்த முகத்தோடு இருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதி முடிவு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய முடிவாக இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, மையத்தை பார்த்தா சிரிச்ச முகமாக இருக்கு, இந்த ஜனாசா ரொம்ப சிரித்த முகமாக இருக்கு. ஏன்? அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிருக்கா. உலகத்தை பெரியன்ற கவலை இல்ல, படைச்ச ரப்ப பார்க்க போறோம். உலகத்துல பட்ட அத்தனை கவலைகளும் இன்றோடு முடிஞ்சிருச்சு. இனி மறுமை வாழ்க்கை, நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கை. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அதுதான் வாழ்க்கை. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களையும் மலக்குல் மௌத் 25 முறை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாது, நம்மளை உயிர் வாங்கக்கூடிய மலக்கு நம்ம இடத்துல அனுதினமும் 25 தடவை வரார். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இவருடைய பெயர் இருக்கா, இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் 25 தடவை ஒரு நாளைக்கு வந்து நம்ம பேரை பார்க்கிறார். நம்முடைய பெயர் இருந்துச்சு சொன்னா உயிர் வாங்கப்பட்டு 700 கோடி மக்களுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு நாளும் 25 முறை வலம் வந்து கொண்டே இருக்காங்க மலக்குல் மௌத். எப்ப பேர் வந்துருச்சோ தூக்கிடுவாங்க. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே இறுதி முடிவு அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்புல அமைந்து விட்டது என்பதாக சொன்ன நம்முடைய வாழ்க்கை வெற்றி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் போர் தபூக்குடைய யுத்தம், ஒரு காட்டு பகுதியில முகாமிட்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தங்கி இருக்காங்க. இரவு நேரம் திடீர்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விழிப்பு வந்துருச்சு. முழிச்சிட்டாங்க. கொஞ்சம் நெருக்கடியான போர்க்களம், எதிரிகளினுடைய கூடாரத்துக்கு அருகாமையிலேயே கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்போது வேண்டும் என்றாலும் உள்ள புந்து தாக்குதல் நடத்தலாம், அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு. எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே நபி அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போனாங்க. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்த அந்த கூடாரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல. அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. சில ஒருவேளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட இருக்கலாம், ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கலாம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு போனாங்க. அங்க அவங்க 2 பேருமே இல்லை. நபியும் காணோம், உமர் ரலியல்லாஹு தஆலா காணோம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் காணோம். என்ன ஆச்சு? எனவே சுத்தி சுத்தி வராங்க. கடைசியாக முகாம் அதனுடைய எல்லை பகுதியிலே ஏதோ விளக்கு எறிவதை போல ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருந்துச்சு. அந்த இடத்தை நோக்கி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. போனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. அங்கு குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நின்னுட்டு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா நின்னுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் குழிக்குள்ள இறங்கி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எனவே நான் கிட்ட போய் பார்த்தேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபர் குழிக்குள்ள இறங்கி குழியை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. நான் 2 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னேன், ஏன் நபியை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேர் நின்றுகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழிக்குள்ள இறங்கி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, நீங்க போய் அந்த வேலையை செய்யலாம் இல்ல? இல்ல விடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, யாரும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்களும் நபியிடத்துல எவ்வளவோ மன்றாடிட்டோம், யா ரசூலல்லாஹ் நீங்க மேல வாங்க, நாங்க குழி தோன்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நபி அவங்க கேட்கல, நான் தான் தோன்றுவேன், நான் தான் இந்த குழியை பறிப்பேன்னு சொல்லி அடம்பிடித்து அவங்க தோண்டிட்டு இருக்காங்க. நாங்களும் கவலையோட தான் நின்றுட்டு இருக்கோம். கடைசியாக குழி தோண்டி முடிக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்டிருந்த ஜனாசா ஒரு வாலிபருடைய ஜனாசா, சஹாபி. அவருடைய அந்த வதனத்தை, அந்த உடலை தங்களுடைய மடியில வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ், இதோ அப்துல்லா பின் துல் பஜாதை, உன்னுடைய பொருத்தத்துக்குரிய சஹாபி, இதோ இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய திருப்தியை பெற்ற நிலையில் தான் இவர் மரணித்திருக்கின்றார்.
அல்லாஹ் ரசூலுடைய முழு முஹப்பத்துடைய நிலையில் தான் இவருடைய உயிர் இந்த தருணத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. எனவே இந்த அப்துல்லா துல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பொருந்திக்கிட்டேன். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் நான் பொருந்திக்கிட்டேன், அவரை நான் மன்னிச்சிட்டேன், நீயும் பொருந்திக்கோ, நீயும் மன்னிச்சிரு என்பதாக சொல்லி அவருக்காக துஆ செய்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள்ளே இறங்கி சஹாபாக்களுடைய துணையோடு அவரை கபரிலே அடக்கம் செஞ்சுட்டு மேலே ஏறினாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்துல்லா துல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை நபி அவங்க தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன சந்தர்ப்பத்தில் நான் ஏங்கி கதறி அழுதேன். அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதான்னு சொல்றாங்க. எவ்வளவு பாக்கியமான மையத், எவ்வளவு பாக்கியமான மரணம். நபியினுடைய அந்த மடியிலே மரணம், நபியினுடைய மடியிலே நபியிடத்தில் மூலமாக அல்லாஹ்விடத்தில் துஆவை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு மரணித்து கபருக்குழியிலே நபி அவர்களால் இறக்கி அடக்கம் செய்யப்படக்கூடிய இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கினேன், நான் கவலைப்பட்டேன்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் என்பதை நம்முடைய சக்கராத் முடிவு செஞ்சிடும். நல்லவங்களா வாழ்ந்தோமா, பாவிகளாக வாழ்ந்தோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் சேலத்துல செவ்வாய்ப்பேட்டையில ஷேர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி இருந்தார். சேலம் டு செவ்வாய்ப்பேட்டை 5 ரூபாய், சேலம் டு செவ்வாய்ப்பேட்டை 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி இப்படிதான் தினமும் அவருடைய வேலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம் தான் மரணிக்கக்கூடிய நேரத்துல கடைசியாக கலிமா சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, சேலம் டு செவ்வாய்ப்பேட்டை 5 ரூபான்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது நம்முடைய இறுதி முடிவு, இறுதி நேரம் நம்முடைய சக்கராத் தெல்ல தெளிவாக படம் பிடிச்சு காமிச்சோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு மது அருந்தக்கூடிய ஒரு மனிதன் மரணத்தினுடைய தருவாயில சக்கராத்துல இருக்கார். அவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் கடைசியாக கலிமா சொல்லாம நீயும் குடி நானும் குடிக்கிறேன், நீயும் ஊத்து நானும் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டான். எனவே எப்படி வாழ்ந்தோமோ உலகத்துல அப்படித்தான் மரணத்தை சந்திப்போம். எப்படி மரணத்தை சந்திப்போமோ அதே நிலையில் தான் அல்லாஹையும் சந்திப்போம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த உலகத்துல ஈமான் நமக்கு கொடுத்திருக்கான். எனவே மறுமை வாழ்க்கைக்காக நாம் நம்மை முற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இல்லை என்பதாக சொன்னா நம்முடைய இறுதி முடிவு, நம்முடைய சக்கராத்தை நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிச்சுட்டு போயிடும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் இருந்தான். இமாம் அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வசப்பாடிக்கிட்டே இருந்தான். எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களை பத்தி ஏதாச்சும் குறை சொல்றது, மக்களுக்கு மத்தியில் அவரை பத்தி புறம் பேசுறது, இதுவே அவனுடைய தொழிலாக இருந்துச்சு. புறம் பேசுவதே, இமாம் அவர்களை பத்தி தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில சொல்வதே அவனுடைய பொழப்பா இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு கூட மக்கள்ல பல பேர் அப்படிதான் இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்ல தகவல்களை பரிமாறுகின்றோம், மீம்ஸ்கள் போடுறோம் அப்படின்றது. இது என்ன மீம்ஸ் அப்படின்னா, சோசியல் மீடியாவில ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய குறை, அது யாராக இருக்கட்டும், நல்லவங்களாகட்டும் பாவிகளாக இருக்கட்டும், அல்லாஹ் கடுமையான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கான். ஜினாவை விட அல் கீபத்து அஷத்து மினஸ் ஜினா, புறம் பேசுவது விபச்சாரம் செய்யறதை விட பெரிய பாவம். புறம் பேசுவது யாரை பற்றி பேசப்படுகிறதோ அவருடைய பச்சை மாமிசத்தை இறைச்சியை உண்பதற்கு சமம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல் துன் இன்ன பஅதல் துன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸஸு. அல்லாஹ் பாதுகாக்கணும். புறம் பேசுவது அவ்வளவு பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரும் பாவமாகவே தெரியுது. புறம் பேசுறதுனா என்ன, ஒருத்தருடைய குறைகளை அவர் இல்லாத நேரத்துல உட்கார்ந்து 4 பேர் பேசுறது. இவரை பத்தி தெரியுமா, இவர் என்ன பண்றாரு பாத்தியா, இவருடைய சூழல் என்ன, இவருடைய சிந்தனை என்ன, இவருடைய குடும்பம் எப்படி தெரியுமா. அல்லாஹ் பாதுகாக்கும். மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக பாவங்களிலேயே பெரும் பாவமாக இருந்தது. எனவே அப்படி ஒரு மனிதர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே எப்ப பார்த்தாலும் வசைபாடி கொண்டே இருந்தார். கடைசியில அவருடைய மரண தருவாயில அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய நாக்கு வெளியே வந்துருச்சு. சக்கராத்துல உயிர் பிரியக்கூடிய நேரத்துல நாக்கு வெளியே வந்துருச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியா என்ன செய்ய முடியும்? ஹயாத்தாக இருக்கும்போது நாக்கு வெளியே வந்துச்சு, கண்ணு ஒரு நிலையில நின்றுச்சுன்னு சொன்னா ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணி மருந்து கொடுத்து மாத்திரையை கொடுத்து சிகிச்சை செஞ்சு சரி செஞ்சிடலாம். சக்கராத்துல வெளிப்பட்டுடுச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே முடியாது. அதனாலதான் சக்கராத்துல உயிர் போன உடனே கண்ணை மூடிடுவாங்க. உயிர் போன உடனே 2 விரல்களை ஒன்றாக இணைச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா இல்லாட்டா விரைச்சுக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவருமே சக்கராத்தை சந்திக்க தான் போறோம். நான் பல சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்தி இருக்கேன். எத்தனையோ நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், அவர்களுடைய மரணத்தினுடைய தருவாயில நாம உடன் இருந்திருக்கோம். அவங்க மரணித்த பிறகு அவங்கள குளிப்பாட்டி, அவங்கள கஃன் செஞ்சு, அவங்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தி, அவங்கள சந்துக்களை வச்சு கலிமா ஷஹாதத் என்பதாக சொல்லி கலிமாவை மொழிந்து கொண்டு பொது கபரஸ்தான்ல கொண்டு போய் மண்ணை கபரை தோண்டி அடக்கம் செய்துட்டு
துவா செய்து விட்டு நாம் திரும்பி இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாள் நம்மையும் நம்முடைய சொந்த பந்தம், உறவுகள், குடும்பம் அப்படிதான் அடக்கம் செஞ்சுட்டு வருவாங்க. யாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்காது என்பதெல்லாம் இல்லை. நம்மையும் ஒரு நாள் நம்முடைய குடும்பம் கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்கம் செஞ்சுட்டு நமக்காக அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிச்சுன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு திரும்ப தான் போறாங்க. எனக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக சக்கராத்துடைய அந்த நேரத்துல எல்லாமே வெளிப்பட்டு போயிடும். எனவே அவர் செஞ்ச பாவம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் காலம் முழுக்க இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே வசைபாடிக்கிட்டே இருந்தார், திட்டிக்கிட்டே இருந்தார். அல்லாஹ் அதனால தான் அதாபாக அவருடைய நாக்கு வெளியாக்கிட்டான். நாக்கு வெளியே வந்துருச்சு வாயை விட்டு. இவர் புறம்பேசி திருந்ததின் காரணமாக அவருடைய இறுதி முடிவு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அல்ல காமிட்டான். சக்கராத்துடைய நேரத்துல உடல் நஜீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். காலம் முழுக்க நல்லா குளிச்சு, நல்ல ஆடைய அணிஞ்சு, நல்ல அத்தர் பூசிக்கிட்டு மக்களுக்கு மத்தியில வாசனையாக மனமாக சுத்தி கொண்டிருந்த நாம் சக்கராத்துடைய நேரத்துல நம்மை அறியாமலேயே மலம் ஜலம் என்று எல்லாமே வெளிவந்தோம். அந்த வேதனை, உயிர் வாங்கப்படக்கூடிய அந்த அழுத்தம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உயிர் வாங்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், மலக்கை பார்க்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பயத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய நஜீஸ் வெளியாகிடும். நம்முடைய நஜீஸ் எல்லாம் வெளியாயிடும். இப்போ ஏதாச்சும் ஒரு நஜீஸ் பட்டுடுச்சு, அசுத்தம் பட்டுடுச்சு, உடனே சுத்தம் செஞ்சிருவோம். நம்முடைய கைகளால் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நஜீஸை நம்மளால சுத்தம் செய்ய முடியாது. நம்முடைய உறவுகள், குளிப்பாட்டக்கூடியவங்க நம்மள சுத்தம் செஞ்சாதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே உலகத்துல நாம எப்படி வாழ்ந்தோம் என்பதை நம்முடைய சக்கராத் மிக தெளிவாக இந்த உலகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹுக்கு விருப்பமான நிலையில அமையும். 2012 ஹஜ்ஜுக்கு போன குழுல நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலிமும் போயிருந்தாங்க. ஒரு டிராவல்ஸ்ல ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு மதீனாவில இருந்து திரும்ப சென்னைக்கு வர்றதுக்கான ஆயத்தம். காலையிலேயே டிராவல்ஸ்கார் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட், அதுக்காக உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் செஞ்சுக்கங்க. எல்லாருமே நாங்க எல்லாம் பேக் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ல சொன்னாங்க. அப்போ ஒரு வாலிபர், 25 வயசு வாலிபர், தன்னுடைய தாய் தந்தையர்களை ஹஜ்ஜுக்காக கூட்டிட்டு வந்தார். அவரு ஹஜ்ஜு செஞ்சார். எல்லா அமலும் முடிஞ்சிருச்சு, பேக்கேஜ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பேக்கேஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வண்டியில ஏத்துறதுக்காக பஸ் வந்துட்டா லக்கேஜ் ஏத்தலான்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம். அவரும் பேக்கேஜ்கள் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே சேர்ல உட்கார்ந்தார். உட்கார்ந்த நிலையிலே உயிர் போயிடுச்சு. 25 வயசு தான். மதீனாவுல அவருடைய உயிர் போயிடுச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே. அப்ப ஹஜ்ரத் சொன்னாங்க, அந்த டிராவல்ஸ்கார் சொன்னார், இது ஒரு பெரிய பாக்கியமான மௌத் மதீனாவுல. ஏன்னா சஹாபாக்கள் தவம் கிடந்தாங்க, பெரும் கொண்ட இமாம்கள் தவம் கிடந்தாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வல் மௌத் ஃபீ பலதி ரசூலிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாள் முழுக்க உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச துஆ இதுதான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில மரணிக்கணும், என்னுடைய உடல் மதீனாவுல அடக்கம் செய்யப்படணும். ஏன்னா பாக்கியமான மதீனாவுல யார் மரணித்தார்களோ, மஸ்ஜிதுன் ஜன்னத்துல் பக்கீல யார் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ, என்னுடைய ஷஃபாத் அவர்களுக்கு வாஜிபாயிடுச்சு நபி அவங்க சொன்னாங்க. என்னுடைய பரிந்துரை அவர்களுக்கு கடமையாகிடுச்சு. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுச்சு. ஏன் புனித பூமி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூமி என்பதனால் அங்கு மரணித்து அங்கு அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு சொன்னா பெரிய பாக்கியம். அப்ப அந்த டிராவல்ஸ்கார சொன்னார் ஹஜ்ரத் இடத்துல, நான் இங்க ஹஜ்ஜுடைய டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கனால எனக்கு இங்க ஒரு ரூம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். எங்க ரூம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு மூதாட்டி வெளிநாட்டுல இருந்து அவங்களும் வந்து தங்கி இருக்காங்க. நான் பாக்குறேன் 7 வருஷமாக அந்த மூதாட்டி இந்த நியத்துல தான் தங்கி இருக்காங்க. மதீனாவுல மௌத் ஆகணும். 7 வருஷமா தங்கிட்டு இருக்காங்க. ஆனா மௌத் வரல. இவர் ஹஜ்ஜுக்காக வந்துட்டு ஊர் திரும்ப நினைக்கிறார். அந்த நிலையில மௌத் ஆயிடுச்சு. அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறது, அதை நம்முடைய சக்கராத் மிக தெளிவாக காண்பிச்சு கொடுத்தோம். நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலைகள்ல வாழ்ந்தோம், நல்லவர்களாக வாழ்ந்தோமா, அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்தோமா, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில் நாம வாழ்ந்தோமா என்பதை நம்முடைய மரணத்தினுடைய இறுதி மூச்சிலே, அந்த சக்கராத்திலே எல்லாவற்றையுமே அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய இறுதி வாழ்க்கை, அந்த இறுதி நேரங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான நிலையில நாம் அமைய நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு விஷயத்தை நாம விளங்கணும். நம்முடைய எல்லோருடைய கவலை இதுதான், நான் மவுத் ஆயிட்டேன், நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பா, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய நிலை என்ன? ஏன்னா அவங்கள முன் வச்சு தான் அல்லாஹ் மறந்த வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் வியாபாரம் செய்யறார், தொழில் செய்யறார், ஒரு வேலைக்கு போகிறார், படிக்கிறார், அவர் பெரிய வெளிநாட்டுல போய் பல நாட்களாக ஆண்டு கணக்காக குடும்பத்தை பிரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொன்னா
பிள்ளை குட்டி நல்லா சந்தோஷமா இருக்கணும், மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு சொந்த வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் இருக்கணும். எனவே அந்த குடும்பத்துக்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எனவே எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன யோசிக்கிறோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் இருக்கான். இந்த உலகத்திலே யாரும் யாருடைய ரிஸ்க்குக்கும் பொறுப்புதாரி எல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் நான் சம்பாதிக்கிறதுனாலதான் என் குடும்பம் வாழ்றது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் வேலைக்கு போலன்னா என் குடும்பம் பட்டினி ஆயிடும், என் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போட முடியாது, என் பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்காது, என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை அமையாது, நான் தான் சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே யாரும் இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பொறுப்புதாரியும் கிடையாது. ஏன்னா யார் மரணிச்சாலும் நடக்கிற வேலை உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்துல ஒரு உயிரினம் வருவதற்கு முன்னதாகவே அந்த உயிர், அந்த ஆத்மா, அந்த மனிதன் இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்வான், என்னென்ன சாப்பிடுவான், அவனுடைய ரிஸ்க் என்ன, எவ்வளவு காலம் வாழ்வான், எங்கு மௌத்தாகுவான், எந்த ஊர்ல மௌத்தாகுவான், எந்த ஊர்ல அடக்கம் செய்யப்படும், எல்லாமே நாம் குல்லு ஃபி கிதாபி முபீன். நாம் பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். மரணிச்சது ஒரு ஊராக இருக்கும், அடக்கம் செய்யப்படுறது ஒரு ஊராக இருக்கும். உலமாக்கள் ஹதீஸ்கள் மூலமாக அறிவிக்கிறாங்க, நம்முடைய சொந்த ஊர் என்பது நாம எங்க மரணிக்கிறோமோ அதுதான் நம்ம சொந்த ஊர். நம்ம பிறந்த ஊர் நம்முடைய சொந்த ஊர் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனையும் அவன் மரணிக்கக்கூடிய அந்த ஊரின் மண்ணை வச்சுதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். எனவே எந்த ஊர்ல எந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்படுறோமோ அதுதான் நம்ம சொந்த ஊர், அதுதான் நம்முடைய சொந்த மண் என்பதாக சொன்னான். இப்ப எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இறுதி தருணம், அந்த இறுதி வாழ்க்கை நம்ம கொஞ்சம் கவலைப்படணும். குடும்பத்தை நினைச்சு நம்ம கவலைப்படுறோம். நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் இருக்கான், அவன் தான் ராசிக். நாம பார்த்துக்கிட்டதை விட சிறப்பாகவே பார்த்துப்பான், கண்ணெதிராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பிறகு, நம்முடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் இருக்கானா, அல்லாஹ் நம்மோட இருப்பானா, அதான் நம்ம யோசிக்கணும். நான் மரணிச்சா எனக்கு பிறகு என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு என் ரப்பு இருக்கான், அவன் தான் ராசிக்கா இருக்கான். நான் மரணிச்சு இப்ப கபர்ல கொண்டு போய் வச்சுட்டான், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பாளனா, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய பொறுப்பாளனாக ஆக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அமல் செஞ்சிருக்குமா, அதுதான் நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த நாள்ல நம்முடைய ஒவ்வொருவருடைய தக்தீர் முடிவு செய்யப்பட்டிருக்கு. யாருடைய ஹயாத், யாருடைய மவுத், யாருடைய வாழ்க்கையில என்ன ஏற்ற தாழ்வுகள் எல்லாவற்றையுமே பட்டியலிட்டு நேற்று இரவே அது அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்பட்டுடுச்சு. யார் இந்த வருஷத்துல மௌத்தாவாங்க, எத்தனை குழந்தைகள் பிறக்கும், யாருடைய வாழ்க்கையில என்ன ஏற்ற தாழ்வு எல்லாத்தையும் முடிவு செஞ்சு அல்லாஹ் மலக்குகள் கையில அந்த லிஸ்ட கொடுத்துட்டான். அல்லாஹ்விடத்துல நம்ம ஆசைக்கு கடமைப்பட்டிருக்கோம். யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல உனக்கு பொருத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகத்தை விட்டு பிரிந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உன்னுடைய நினைவோடு, உன்னுடைய பொருத்தத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய பொருத்தத்தை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னிடத்திலே வரவேற்பை பெற்ற நிலையிலே நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.